இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த படத்தில் வந்து இது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாகுபலி கம்பேரிசன் பண்ணாதீங்க யாருமே. பாகுபலி, கேஜிஎஃப்னு தமிழில் வந்து இந்த அளவு மேக்கிங் சரி, 3D எஃபெக்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம்ம ஸ்பீடு உண்மையிலேயே. இப்போ ஒரு சில பேர் மிக்சடு, அது ஓப்பனிங் சொன்னால சில பேர் பாதி பேர் நல்லா இருக்குன்னு, பாதி பேர் நல்லா இருக்கும். நம்ம ஜெனுவனாக சொல்ல போனால் இந்த மேக்கிங் ஸ்டைலு கண்டிப்பாக கிட்டே வர முடியாது. செலவு பண்ணிக்காங்க, உழைச்சிருக்காங்க. சிவான் டீம் போட்டாங்கல்ல, டீம் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. சிவா இப்படியா எடுத்திருக்காரு படம் அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியல. அந்தளவு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காப்புல. ஸ்டோரி என்ன வீக்னஸ்னால் சின்ன வீக்னஸ். ஸ்டோரி வந்து அவர் அந்த விசுவாசம் மற்றபடி அந்த ஒரு சின்ன எமோஷன், அந்த சின்ன எமோஷனை வச்சு பெருசாக எடுத்திருக்காப்புல. ஒரு 5 கிளான் இருக்குது, அந்த 5 கிளானுக்குள்ளே நடக்கிற இதுதான் ஸ்டோரி. சூர்யா வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தேட்டர் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பர் படம் இந்த படம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து இது மைல்கல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா 3D எஃபெக்ட், நான் கடைசியாக வந்து தமிழ் சினிமாவில் 3D எஃபெக்ட் வந்து 2.0 தான் நல்லா விரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் 3D எஃபெக்ட்லாம் நொறுக்கி விட்டாங்க. மற்ற எல்லாம் சொல்கிறது பார்க்காதீங்க, கேட்காதீங்க. ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோட குழந்தைகள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு விஷுவல் எஃபெக்டில் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய படம் கண்டிப்பாக. ஸ்டோரி வந்து ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி தான். இப்போ RRR என்ன ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு குழந்தைய காப்பாற்ற போவான். அதே மாதிரி தான் இதில் ஒரு குழந்தைக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காப்புல சூர்யா, அந்த சத்தியத்துக்காண்டி இது பண்ணுறாப்புல. அதான் ஸ்டோரி சின்ன ஸ்டோரி தான். அதை வந்து மேக்கிங்கில் வந்து ஃபைட்டு இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. போர் அடிக்குதா எங்கேயாவது, அதான் பார்க்கணும். நம்ம படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. நல்ல எமோஷன்ஸு, ஸ்பீடு. இன்னொன்று வந்து தேவிஸ்ரீ பார்த்து கால் சவா அத்து விட்டாப்புல. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் டம்மு ட்ரம் செட்டை கையிலே வச்சுக்கிட்டாரு போல். தடம்பட அடித்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம்.